ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் எப்படிலாம் மொமெண்ட்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸ் நேற்று நம்ம ஒரு கேப் டவுன் நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் மாதிரி தான் அமைஞ்சது. பட் பாசிட்டிவாக இருந்தாலும் சஸ்டெயின் ஆகாதுன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள், பிரேக் பண்ணல. ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் கீழே பிரேக் பண்ண ட்ரை பண்ணுச்சு. அண்ட் அதெல்லாம் பிரேக் பண்ண முடியல. அங்கேருந்து அழகாக ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணதும் நெக்ஸ்ட்டு ஒரு ஹை போச்சு. நேற்று நம்ம 49,843 லெவல்ஸ் சொல்லியிருந்தோம். பட் 49,749 லெவல்ஸ் இங்கே ஏன் அது ரிஜெக்ட் ஆச்சு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 49,000 ஓகே, 49,740 இந்த லெவல்ஸ் அது கூட அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் இங்கே தான் இருக்குது. கரெக்ட். நேற்று நம்ம இந்த ஸ்விங்கை நம்ம பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஓகே 49,750 லெவல்ஸ் கிட்ட ரிஜெக்ட் ஆகிருக்கு. மறுபடியும் அதே கீழே வந்திருக்கு. இந்த லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். 49,000 லெவல்ஸ், இது ரொம்ப பழைய லெவல்ஸ். இது 49,000 லெவல்ஸ்லாம். ஸோ இங்கே மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் மார்க்கெட் தான் இது. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டியாக 49,000லேருந்து 700 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் இருந்திருக்கு. சைட்வேஸ்னு சொல்ல முடியாது. ஆனால் 700லேருந்து மறுபடியும் 49,000 வந்துட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் 49,400 போயிருக்கு. பட் கம்பேர்ட் டு லாஸ்ட் 3-4 டேஸில் கொஞ்சம் சைட்வேஸாக இருக்கு. ஏன்னா ப்ரீமியம் டிகே பண்ணணுன்றதுனால. ஸோ இதுதான் இன்னைக்கு மொமெண்டமாக இருந்திருக்கு. நாளைக்கு நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னா, அகெயின் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய பொசிஷன்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா விக்ஸ் கூல் டவுன் ஆகிட்டுருக்கு. இன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா விக்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி அதெல்லாம் நல்லாவே கூல் டவுன் ஆகிடுச்சு. 16 கிட்ட வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதெல்லாம் ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் 16 கிட்ட வந்துருச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிகே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமாக. நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டி என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன, நிஃப்டி இன்றைக்கி ஒரு மாதிரி ரொம்ப புல்லிஷாகவே இருந்திருக்கு. ஓகேவா, ஓப்பனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷ் மொமெண்டம். அங்கேருந்து மறுபடியும் ஸ்டீப் ஃபால். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பனிங்லேயே சப்போர்ட் எடுத்துருக்கு. மறுபடியும் சைட்வேஸில் போயிடுச்சு. ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வச்சு மறுபடியும் லாஸ்ட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 22,900 கொடுத்துருந்தாலும் இருங்க, நம்ம ஸ்பாட்டில் போயிட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். க்ளோசிங் 849, ஒரு 20 பாயிண்ட்ஸ், ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கீழே தான் வச்சிருக்கு. ஸோ என்ன நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம் நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தா, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் போயிடலாம். 899 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு 899. நாளைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, 23 லெவல்ஸ் இன்கேஸ் போச்சுன்னா ரிஜெக்ட் ஆகும். 23,004 லெவல்ஸை தொட்டவுடன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. 23,000 லெவல்ஸை க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சுதுன்னா 23,193 லெவல்ஸ், இது நம்ம பழைய லெவல்ஸ் தான் மார்க்கிங்க. நம்ம டார்கெட் பண்ணுற லெவல்ஸ் 23,290 இந்த ரேஞ்ச். ஓகேவா, ஸோ மார்க்கெட் இப்படி நான் எப்படி போகும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ ஃப்ளோ டயக்ராம் வரைஞ்சேன்னா 23,290. ஓகேவா, ஸோ இங்கே ஓப்பன் ஆகி இப்படி இங்கே ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் இங்கே போயிட்டு இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து இப்படி தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போச்சுன்னா இல்லை, இன்கேஸ் மார்க்கெட்டிங் ஏதோ ஓப்பன் ஆச்சுன்னா இங்கேருந்து இப்படி போயிட்டு ரிஜெக்ஷன் கொடுத்து மறுபடியும் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் அப்புறமா இது இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து இப்படி போயிட்டு அப்புறமா 22,585 இங்கே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த வீக்கும் நெக்ஸ்ட் வீக்குக்கான ப்ரெடிக்ஷனாக இருக்க போகுது. ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ட்ரேட் செட்டப்பை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க மறுபடியும் நீங்கள் லைக் கொஞ்சம் வீடியோ ரிவைண்ட் பண்ணி என்ன நிஃப்டியில் நான் நான் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரிலையன்ஸும் ஆல்மோஸ்ட் நிஃப்டியும் ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அப்படியே போயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பேஸ் தான். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா
ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ளே இன்றைக்கி ட்ரேடாக இருந்திருக்கு. இன்றைக்கி யார் நல்ல மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா எஸ்பிஐ பேங்க்கு சூப்பரான மொமெண்டம் கொடுத்துச்சுங்க இன்றைக்கி. எஸ்பிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம், அதுதான் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியை தூக்கிட்டு போனதே. அதுக்கப்புறம் ஒரு ஃபால் ஆச்சு, எல்லாம் ஃபைன். அதனால தான் பேங்க் நிஃப்டி வச்சு சைட்வேஸில் போச்சு எல்லாமே. ஸோ இப்போ வந்து கன்சல்டேஷன் பேட்டர்னில் இருக்கு இல்லையா, இங்கேருந்து எஸ்பிஐ பேங்கை ட்ரேட் பண்ணுறவங்க யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு புல்லிஷ் மொமெண்ட்டுக்கும் ட்ரை பண்ணலாம். டார்கெட் என்னன்னு சொல்லிட்டு நான் வேணும்னா சொல்கிறேன். டார்கெட் வந்து 836 ஷார்ட் டேர்ம் டார்கெட். ஷார்ட் டேர்ம் டார்கெட்டை 835க்கு நீங்கள் டார்கெட் பண்ணலாம். இன்றைக்கி போச்சு இல்லையா 816க்கு. ஸோ நீங்கள் 835க்கு டார்கெட் பண்ணலாம். ஸோ அக்யூமுலேட் பண்ணி பை பண்ணுறவங்களாம் பை பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் புல்லிஷ் சைடில் இருக்கேங்க எஸ்பிஐ பேங்க் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு, ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டோட இது. ஸோ நம்ம கூடவே நம்ம வந்து நிஃப்டி ஃபினான்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி ஃபினான்ஸும் சேம் பேட்டர்ன் தான், பேங்க் நிஃப்டி அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கு. நிஃப்டி ஃபினான்ஸில் பாருங்கள், நம்ம வந்து இந்த லெவல்ஸ்லாம் நான் ரொம்ப பழைய லெவல்ஸ் மார்க் பண்ணுது. ஸோ அங்கேயே ரிஜெக்ட் ஆகி அங்கேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் நிஃப்டி மிட் கேப் என்ன பண்ணியிருக்குன்னு நான் பார்க்கலாம். நிஃப்டி மிட் கேப் ஆல்சோ ஆல்மோஸ்ட் வந்து சிமிலர் பேட்டர்ன் சைட் வைஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நான் எல்லாமே ஆன்டிசிபேட் பண்ணுறது என்னென்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பேஸ் பண்ணி தான் இவங்களோட மொமெண்ட்ஸ் இருக்கும். நிஃப்டி மிட் கேப்பில் வந்து ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் மொமெண்டம் வந்து நல்லா இருந்தாலுமே ப்ரீமியம் வந்து டிகே வந்து நிறைய இருக்குது. ஸோ பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணுங்கள், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். பட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துட்டோம். நம்ம யூஎஸ் மார்க்கெட் போகலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து டவ் ஜோன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் 38,849 39,000 வரைக்கும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிட்டு மறுபடியும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு இப்போ கரண்ட்லி. ஏன்னா இப்போ தான் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, பிரேக் பண்ணி சஸ்டெயின் 38,900 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா மறுபடியும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப பாருங்கள், ரொம்ப ஒரு கன்சல்டேஷனில் இருந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக சைட் வைஸில் தான் மார்க்கெட் இருந்துகிட்ருக்கு. எந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்டும் கிடையாது மார்க்கெட்டில். ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து போயிருக்கு. ஸோ டவ் ஜோன்ஸை ட்ரேட் பண்ணுறவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ நாஸ்டாக் என்ன பண்ணிகிட்ருக்கு, நாஸ்டாக் ஃபீச்சர்ஸ் என்ன சொல்லிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகி மறுபடியும் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. இதுவுமே சைட்வேஸில் தான் இருக்குது. லெட்ஸ் கோ டு யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் வந்து நேற்று ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்ததுங்க. ரெக்கவரி கொடுத்து 74.93 74.93 வரைக்கும் போயிட்டு 75 லெவல்ஸ் கிட்ட போயிட்டு ரிஜெக்ட் ஆச்சு. மறுபடியும் அங்கேருந்து ஒரு $1 கீழே விழுந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஸ்விங் 74 ஸ்விங் கொடுத்துட்ருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. 75.28 லெவல்ஸ் நம்ம டார்கெட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளாக வந்து யூஎஸ் ஆயில் வந்து சைட் வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆஃப்டர் இந்த பிக் ஃபால்க்கு அப்புறம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஃபால் கொடுத்துச்சு. அங்கேருந்து சைட் வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு 1 ஹவர் கேண்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, ஸோ கீழே 72 வரைக்கும் போயிட்டு 72லேருந்து நல்லதாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்து 74.38 இந்த லெவல்ஸில் நம்ம வந்துட்டுருக்கு. 74.38 இங்கேருந்து நான் புல்லி சைடில் தான் இருக்கேன், பேரி சைடில் இல்லை. ஓகேவா, இப்போ 74.52 கிராஸ் பண்ணிச்சுன்னா 75.28 76 லெவல்ஸும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெருசான ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா புல்லி சைடில் இருக்கிறது பெட்டர் யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா. கோல்டு நேற்று நம்ம சொன்ன லெவல்ஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்திருக்குன்னு போய் பாருங்கள். 2352 லெவல்ஸ் நம்ம சேர்த்து சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல சஸ்டெயின் ஆச்சுன்னா இதை பிரேக் பண்ணி கீழே போகாமல் இருந்தால் நெக்ஸ்ட் லெவல் நம்ம மார்க் பண்ணது 2374 நேற்று பக்காவாக ரிஜெக்ட் ஆகி அழகாக பாருங்கள் மறுபடியும் 2354 கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சப்போர்ட் எடுத்து இப்போ 2366 இருக்குது. இன்றைக்கி இன்ட்ராடே வியூ என்னன்னு நிறைய பேர் கோல்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ இன்றைக்கி இன்ட்ராடே வியூ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி இன்ட்ராடே வியூ இருக்கிற என்னென்னு சொன்னீங்கன்னா, இந்த ரெண்டு டைம் ஃப்ரேம் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்குள்ளே ட்ரேட் ஆகும்போது நமக்கு வந்து வியூ வந்து பெருசாக கிடையாது. ஏதாவது ஒரு சைட் பிரேக் பண்ணணும். 74 பிரேக் பண்ணிச்சுன்னா ஐ திங்க் 92 கிட்ட ஒரு லெவல்ஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆமாம், 2392 எக்ஸாக்ட்லி 92 ப்ளஸ் ஒரு லெவல்ஸ் இருக்குது. அகெயின் கீழே 63 பிரேக் பண்ணுச்சுன்னா 32 லெவல்ஸ் இருக்குது. 32 பிரேக் பண்ணால் 15 இருக்குது. ஸோ இதுதான் லெவல்ஸ். ஓகேவா,
நான் உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டராக உங்களுக்கு வந்து இன்னும் சரி ஓகே இதை வச்சு நான் இன்டர்டே ட்ரேட் பண்ண முடியல கஷ்டமாக இருக்குது நீங்கள் கொடுக்குற 52 வந்து 20 பாயிண்ட்ஸ் லெவல்ஸ்னால் ஏன்னா உங்களுக்கு கோல்டில் வால்டாலிட்டி அவ்வளோ இருக்குது. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டு லெவல் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். உங்களை என்னால் வேறு ஏதாவது கோல்டு லெவல்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்க போனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 2361 லெவல்ஸ் ஒரு லெவல்ஸ் இருக்குது. நான் இந்த லெவல்ஸ் 5260 லெவல்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் பலமுறை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த லெவல்ஸில் தான் இப்போ இங்கே பாருங்கள் இந்த ஸ்விங்கில் தான் அது வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு 2361 லெவல்ஸில். இப்போ போய் நம்ம வந்து டைம் ஃப்ரேம் மாற்றி பார்க்கலாம். ஓகே, ஒரு சின்னதாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் 2361க்கு மேலே இருக்கிற வரைக்கும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா செல் சைடில் இருக்க வேண்டாம். ஓகேவா? இது கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும் தான் 52 லெவல்ஸ்க்கு நீங்கள் செல் பண்ணுங்கள், இல்லாட்டா நீங்கள் வந்து பை சைடில் தான் இருக்கணும். மறுபடியும் 74 போக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து இன்றைக்கி ஒரு பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்குங்க. 71,482 71,500 கிட்ட ஒரு பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம பிடிசிலாம் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா விலைக்காகாது. ஸோ அவங்க டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரு போல் வச்சுருக்கு, ஒரு சூப்பராக ஒரு ஃப்ளாக் வச்சுருக்கு. நேற்று நம்ம 71,701 லெவல் சொன்னோமா, அதுவும் பாருங்கள் அங்கேருந்து போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ நேற்று நம்ம சொன்ன டார்கெட்டை ஃபஸ்ட் டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு பிடிசி. கரெக்டாக நெக்ஸ்ட் டார்கெட் 73,763 சொல்லியிருக்கேன். இதுக்கு நடுவில் நான் உங்களுக்கு லெவல்ஸ் கொடுக்குறேன். பிடிசி யாராவது வேணால் லெவல்ஸ் சொல்லுங்கள், லெவல்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் அப்ராக்சிமேட்டான லெவல்ஸ் தான் நான் கொடுக்குறேன். 70,300. ஓகே, 70,300 இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிற வரைக்கும் பிடிசி டச் பண்ணாதீங்க. ஓகேவா? 70,300 இந்த 400 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பிடிசி அவாய்ட் பண்ணுங்கள். எந்த சைடில் பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த சைடில் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். 71,700 பிரேக் பண்ணிச்சுன்னா அப்பர் சைடில் எடுத்துக்கோங்க. 70,300 பிரேக் பண்ணிச்சுன்னா டவுன் சைடில் எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நடுவில் வந்து வேறு எங்கேயுமே டச் பண்ணாதீங்க பிடிசின்றது தான் நான் சொல்லுவேன். ஓகே, அண்ட் வேறு என்ன இருக்குது? சில்வர் வந்து அப் சைடில் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிரேக் கொடுத்துச்சு. இது எப்போனா நேற்றே கொடுத்துச்சு ஆக்சுவலாக, ஆமாம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் 30,100 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3500. சில்வர் அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்க, டவுன் சைடுக்கான சான்சஸ் இல்லை. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து 4 hours டைம் ஃப்ரேமில் கூட காமிக்கிறேன். இது வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இங்கே இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. நான் மறுபடியும் லைக் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஒரு புல் பேக் கொடுத்துட்டு 30 வரைக்கும் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அங்கேருந்து போச்சுன்னா இது சூப்பராக 31,600 வரைக்கும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். இதுதான் இன்னையோடைய வியூ. ஸோ வியூவர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நான் கொடுக்குற வியூவில் வந்து நீங்கள் அழகாக ப்ராஃபிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணணும், உங்களுக்கு எப்படி சொல்லணும், என்ன வேணும்னு சொல்கிறத உங்களுக்கு நான் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வில் see you in another video. Until then, எல்லா தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லிக்கிட்டு இனிய இரவு வணக்கம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் கிளம்பிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம் ஒரு அடுத்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.